பாதுகாப்பு குறைபாடுகள் என்பது எங்க வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆனா எது உண்மையான பாதுகாப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு தாக்குதல் வரும், இப்படியான ஒரு அட்டாக் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ஒரு பாசிவ் சேஃப்டி இருக்கணும், ஆக்டிவ் சேஃப்டி இருக்கணும். இந்த 2 சேஃப்டி இருந்தால் தான் உண்மையான பாதுகாப்பு. ஸோ பாசிவ் சேஃப்டி, ஆக்டிவ் சேஃப்டி, அது மட்டும் கிடையாது. கிராஷ் டெஸ்ட், குளோபல் என்கேப் இருக்குல்ல, அதுலேயே அடல்ட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, சைல்டு சேஃப்டியாக இருந்தாலும் சரி, 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார் என்பதால தான் இந்த காரை நம்பி நாம் எடுத்துக்கிட்டு நம்ம 700-800 கிலோமீட்டர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பல மலை முகடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய பல சாலைகளையும் நம்ம கடந்து வந்தோம். ஸோ நமக்கு மேல புறாக்கள் பறக்குது. ஸோ புறாக்கள்னாலே அமைதி தான். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடம் வேணா பரபரப்பான இடமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மனசு இருக்குல்ல, ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த ஒரு 700-800 கிலோமீட்டர் பயணத்துல, அதாவது மும்பையில ஆரம்பித்த இந்த பயணத்தை நம்ம கொலாபாவில் ஆரம்பிச்சு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஒரு 700-800 கிலோமீட்டர்கள் சுத்திட்டு திரும்ப இதே புள்ளியில இந்த கேட்வே ஆஃப் இந்தியா நிற்கிறோம். இது ஜஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், பட் நம்மை பொறுத்தவரை இந்த Volkswagen Tiguan இருக்குல்ல, இட்ஸ் அ கேட்வே ஆஃப் an எக்ஸ்பீரியன்ஸ். பல அனுபவங்களுக்கான கதவுகளை இந்த டைகூன் தான் நமக்கு திறந்து விட்டது.